ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் வனி நிவியில் பார்க்க போகிறது சாம்பார் சாதம். சுவையான சாம்பார் சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அரிசி எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி அளவு பருப்பு துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், 1/4 கிலோ துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க. கழுவி குக்கரில் போட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விடுங்க. மூணு பங்கு தண்ணி ஊற்றிக்கங்க. எதால் அரிசியும் துவரம்பருப்பையும் சேர்த்து அளந்துக்கிட்டு அதால் 3 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. 3 பங்கு தண்ணி வச்சுக்கிட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. விசில் வந்துட்டுங்க, குக்கரை இறக்கிடுவோம். 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 4 தக்காளி, அவரைக்காய், கேரட், முருங்கைக்காய், முட்டைக்கோஸ், சவுச்சவு, பீன்ஸு, 1 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா அரிஞ்சு வாழைக்காயும் கத்திரிக்காயும் தண்ணியில் போட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா அது கருத்து போயிடும், அதனால் தண்ணியில் போட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போடுவோம். எல்லா காய்கறியும் குக்கரில் அள்ளி போட்டுக்குவோம். கத்திரிக்காய் வாழைக்காய் தண்ணியில் அரிஞ்சதை அள்ளி போட்டுக்கோங்க. எல்லா காயும் எடுத்து போட்டு குக்கரில் 2 விசில் விடுங்க, வெந்துடும் காயெல்லாம். காய் வெந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த கேப்பில் நம்ம சாம்பார் பொடி தயார் பண்ணிக்கோங்க. பச்சரிசி, வரக்கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, 2 வரமிளகாய், 4 வெந்தயம், கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோம். காய் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காய் வெந்துட்டுங்க, விசில் வந்துருச்சு. 2 விசில் இல்லை 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசியும் துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம்லங்க, அதில் வேக வைத்த காய் எல்லாத்தையும் அதோட ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்தையும் ஒத்தாப்பில் அரிசி பருப்பு காய் எல்லாம் ஒத்தாப்பில் கிளறி விடுங்க. உப்பு போட்டுக்கோங்க, தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. புளிக்கரைசல் 1 நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற்றிக்கோங்க. அந்த மசாலா பொடி வறுத்தோம்லங்க, அதையும் அரைச்சி அதிலே ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒத்தாப்பில் மசாலா சேர்றபடி நல்லா காய் அரிசி பருப்பு எல்லாம் மொத்தமாக நல்லா கிளறி விடுங்க. நல்லா மணக்க நெய் ஊற்றிக்கோங்க. பசு நெய் ஊற்றிக்கோங்க. நான் பசு நெய் தான் ஊற்றுறேன், நல்லா வாசனையாக இருக்குங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா உளுத்தம்பருப்பு போடுங்க. அடுத்தது கடுகு போட்டுக்கோங்க 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 வெந்தயம் வாசனைக்காண்டி போடுங்க. நல்லா பொரிஞ்சு வரணுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் 4 காய்ந்த மிளகாய் 4 கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வருதுங்க. பக்கத்தில் சிம்மில் வச்சு இதை அடுப்பில் ஒரு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஒத்தாப்பில் கைவிட்டு கிளறி விடுங்க. கைவிடாமல் கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல்.
பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வரமிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒத்தாப்பில் கிளறி விட்டுக்கோங்க. சர்வ் பண்ண வேண்டியதாங்க. கொத்தமல்லி தழை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், கொத்தமல்லி துவையல் வச்சு பரிமாறுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.